Welcome to Classic Higher Secondary School, 10th Standard Mathematics, Chapter 2, Numbers and Sequence topics தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அந்த டாபிக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் என்ன கொஷின்ஸ் 2 மார்க்கில் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் 5 மார்க்ஸில் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் பாருங்கள், 2021 1 mark 2 questions and 2 mark 2 questions 5 mark 2 questions டோட்டலாக 16 marks கேட்டிருக்காங்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2022லையும் ஆஸ் த சேம் 1 marks பார்த்தீங்கன்னா 2 questions-ஓ 2 marks 2 questions and 5 mark 2 questions டோட்டலாக 16 marks கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்கமிங் அதுக்கப்புறம் வந்த 23, 24, 25 இந்த எல்லா இயர்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா 1 marks 2 questions 2 marks 2 questions 5 mark 2 questions தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 16 marks கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இயர் 2026லையுமே ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா தான் இருக்குது அப்படின்னா, ஸோ 1 marksல 2 கேட்கலாம் அண்ட் 2 marksல 2 கேட்கலாம் அண்ட் 5 marksல 2 கேட்கலாம். ஸோ டோட்டலாக இந்த யூனிட்டை நீங்கள் கிளியராக ப்ரிப்பேர் பண்ணுறப்போ 16 மார்க்ஸை ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ப்ளூ பிரிண்ட் கிடையாது அப்படிங்கிறதுனால கொஷின்ஸை அவங்க எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணலாங்க. 1 மார்க்ஸில் ரெடியூஸ் பண்ணலாம் ஆர் இன்க்ரீஸ் பண்ணலாம், 2 மார்க்ஸ்லேயும் இன்க்ரீஸ் ஆர் ரெடியூஸ் பண்ணலாம். அது அவங்க கொஷின் செட் பண்ணுறவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ பட் மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா 100 மார்க்ஸில் 16 மார்க்ஸ், தட் இஸ் 16% ஆஃப் மார்க்ஸை நம்மளால் இதிலிருந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூக்ளிட்ஸோட டிவிஷன் லெம்மா, யூக்ளிட்ஸோட டிவிஷன் அல்காரிதம், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக், மாடுலர் அரித்மெட்டிக் அண்ட் சீக்வன்ஸ். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம இந்த டாபிக்ஸ் தான் கவர் பண்ண போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூக்ளிட்ஸோட டிவிஷன் லெம்மா. ஓகே, ஸோ ஏ அண்ட் பி எனி 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், ஒரு ஏ அண்ட் பிங்கிற 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை நம்ம எடுத்துக்கிறப்போ அங்கே எக்ஸிஸ்ட் ஆகிற 2 இன்டீஜர்ஸ் என்னென்னா Q அண்ட் ஆருங்கிற யூனிக் இன்டீஜர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. Qங்கிற கோஷன்ட்டும் ஆருங்கிற ரிமைண்டரும் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்னா A is equal to BQ plus R. ஓகேங்களா? A அண்ட் பிங்கிற பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை எடுத்துகிட்டு நம்ம யூக்ளிடோட டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணுறப்போ Qங்கிற கோஷன்ட் அண்ட் ஆருங்கிற ரிமைண்டர் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆரோட வேல்யூ எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒன்று 0வாவோ ஆர் அதாவது 0வாவோ இல்லை அதை விட கிரேட்டராக இருக்கலாம். பட் கம்பல்சரி பியை விட லெஸ்ஸாக தாங்க இருக்கும். ஸோ அதுதான் இந்த பாயிண்ட். த ரிமைண்டர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த டிவைசரை விட கம்பல்சரி லெஸ்ஸாக தான் இருக்கும். சப்போஸ் ஆரோட வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நமக்கு அது எப்படி சேஞ்ச் ஆகும்னா A is equal to BQ. தட் மீன்ஸ் B divides A. பிங்கிறது என்ன ஆகும்னா ஏவை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுது. தட் மீன்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம் இல்லைங்களா, A divided by B. ஸோ இதை தான் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவோம்னா B divides A அப்படின்னு சொல்லுவோம். பிங்கிறது ஏவை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுதுன்னு சொல்லுவோங்க. ஸோ இதுதான் நமக்கான யூக்ளிட்ஸோட டிவிஷன் லெம்மா. இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாங்க. ஃபைண்ட் த கோஷன் அண்ட் ரிமைண்டர் வென் A is divided by B in the following cases. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஏவோட வேல்யூ -12 அண்ட் பியோட வேல்யூ 5. ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, கோஷன் அண்ட் ரிமைண்டரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கொஷனில் -12 கொடுத்துருக்காங்கங்க. ஸோ -12 அப்படிங்கிறப்போ நம்ம எடுத்துக்கிற அந்த Q இருக்கு இல்லைங்களா, Qவோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா பியோட வேல்யூ 5ன்னு தெரியும். பியோட எந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ அதோட ஒரு ரிமைண்டரை ஆட் பண்ணுறப்ப நமக்கு -12 வருது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல மைனஸ் அப்படிங்கிறப்போ இங்கே நம்ம ப்ராடக்ட் பண்ணக்கூடிய B அண்ட் Q இருக்கு இல்லைங்களா, ரெண்டில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நமக்கு என்னவா இருக்கணும், மைனஸாக இருக்கணும். ஏன்னா அது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப மைனஸ் வந்தால் தான் நம்ம வேல்யூ ஆட் பண்ணுறப்ப மைனஸில் நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி இங்கே பாசிட்டிவ் இருக்கிறதுனால நம்ம அடுத்து எடுக்கக்கூடிய நம்பர் என்னவா தான் எடுக்கணும்னா -3 தான் எடுக்கணும். ஓகே, -3ன்னு கிடையாது, மைனஸ் நம்பராக எடுக்கணும். அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. Qக்கு பதில் என்ன வேல்யூ போடுறப்போ இதுக்கு நியர்பை வருது, அதோட சம் ரிமைண்டரை ஆட் பண்ணுறப்போ 12க்கு ஈக்குவலாக வருது அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணணுங்க. ஸோ இப்போ Qக்கு பதில் 1, 2, 3 அப்படின்னு செக் பண்ணுறப்போ நமக்கு 3 போடுறப்ப தான்
5 3s are 15 மைனஸ் 15 இருக்குது. ஆனால் நமக்கு என்ன வேணுங்க, மைனஸ் 12 வேணும். ஸோ அப்போ மைனஸ் 15 இருக்குது. அப்போ அதோட எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணால் 12 வரும் அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ 3ங்கிற நம்பரை நம்ம ஆட் பண்ணுறப்ப தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 12 கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் நெகட்டிவ் வரப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க Q and R ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இங்கே மைனஸ் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டில் ஆல்ரெடி ஒன்று பாசிட்டிவ் சொல்லிட்டாங்க. அடுத்த நம்பர் கண்டிப்பாக நம்ம என்ன எடுத்துக்கணுங்க, நெகட்டிவாக தான் எடுத்துக்கணும். நம்ம எப்பயுமே இங்கே இருக்கிற ப்ராடக்ட் பண்ணால் இந்த நம்பர்னு யோசிக்கக்கூடாது. நெகட்டிவ் வரப்போ இதுக்கு அடுத்த நம்பர் வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆட் பண்ணால் இந்த வேல்யூ வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த கீ பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதிலேருந்து கோஷன்ட் Qவோட வேல்யூ -3யும் ஆரோட வேல்யூ வந்து 3யும் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த Q நெகட்டிவில் இருக்குது, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஆரோட வேல்யூ 3. ஓகேங்க. தென் நெக்ஸ்ட் கேஸ் 2 பாருங்கள். ஏவோட வேல்யூ 15 அண்ட் பியோட வேல்யூ 3. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த யூக்ளிடோட டிவிஷன் நம்ம அப்ளை பண்ணுறப்போ 15, இங்கே ஆல்ரெடி பி என்ன கொடுத்துருக்காங்கங்க 3. ஸோ இந்த Q என்ன நம்பர் போட்டால் நமக்கு 15 வருதுன்னு பாருங்கள். 5 டைம்ஸ் போட்டாவே 15 கிடைச்சிருது. ஸோ இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்குங்க, ரிமைண்டர் 0. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கலாம் அண்ட் டிவைஸரை விட லெஸ்ஸாக இருக்கலாம்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த ரெண்டு கேசஸ்லையுமே உங்களுக்கு அது பார்க்குறப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூக்ளிட்ஸோட டிவிஷன் அல்காரிதம். ஸோ இதை எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க, நமக்கு ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஜிசிடி ஆர் ஹெச்எஃப் சொல்லுவோம் இல்லைங்களா? அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த யூக்ளிட்ஸோட டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி ஒரு அல்காரிதமை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஜிசிடியை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாங்க. யூக்ளிட்ஸோட டிவிஷன் லெம்மா ஆல்ரெடி நமக்கு தெரியும். A is equal to BQ plus R and 0 less than or equal to R less than B அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் Qங்கிறது கோஷன் அண்ட் Rங்கிறது ரிமைண்டருங்கிறது நமக்கு தெரியும். இந்த Rோட வேல்யூ 0வாக இருக்குது அப்படின்னா ஓகேங்களா? ஸோ நம்ம அதனோட டிவைசர் என்னவோ அதுதான் அதனோட ஹெச்சிஎஃபாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டிவைசர் என்னது நமக்கு இந்த இடத்துல பி. நான் ஃபஸ்ட்டு டைம் டிவைட் பண்ணுறப்பயே எனக்கு ரிமைண்டர் R is equal to 0ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி கிடச்சிருச்சுன்னா இங்கே என்ன நம்பரால் நாங்கள் டிவைட் பண்ணோங்க, பியால் டிவைட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அந்த பிங்கிறது தான் அதனோட ஹெச்சிஎஃபாக இருக்கும். சப்போஸ் எனக்கு 0 கிடைக்கல, நான் ஃபஸ்ட் டைம் டிவைட் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கலங்க, 0 கிடைக்கல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 0 வர வரைக்கும் அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா? அப்படி அந்த யூக்ளிடோட டிவிஷன் லெம்மாவை கண்டினியூஸாக நம்ம ரிப்பீட் பண்ணுறப்போ எப்போ 0 வருதுன்னு பாருங்கள். அண்டில் த ரிமைண்டர் 0 வர வரைக்கும் அந்த ப்ராசஸை நான் கண்டினியூ பண்ணணும். அப்போ 0 கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அதாவது அந்த வேல்யூக்கு டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு அப்படின்னா எந்த டிவைஸரால் நான் டிவைட் பண்ணணும் அந்த டிவைசர் தான் எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த நம்பரோட ஹெச்சிஎஃபாக இருக்கும். ஹெச்சிஎஃப் ஆர் ஜிசிடி நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரிமைண்டர் எப்போ கிடைக்குதோ அந்த கரஸ்பாண்டிங் டிவைசர் தான் அங்கே கொடுத்துருக்கிற நம்பருக்கான ஹெச்சிஎஃபாக இருக்கும். அது நம்ம வந்து 2 நம்பர்ஸ்க்கு கேட்டாலும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், 3 நம்பர்ஸ்க்கு கேட்குறப்பையும் நம்மளால் ஹெச்சிஎஃபை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த டிவைசரால் நம்ம டிவைட் பண்ணுறப்போ நமக்கு 0 கிடைச்சதோ அதுதான் அதனோட ஹெச்சிஎஃபாக இருக்கும். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம் பாருங்கள். ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 210 and 55. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 210 55ஆல் டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஸோ 3 டைம்ஸ். ஸோ 3 டைம்ஸ் செக் பண்ணிங்கன்னா 3 5s are 15, ரிமைனிங் 1 அண்ட் 3 5s are 15. ஸோ 16 வரும் இல்லைங்களா? ஸோ அப்போ இதை சப்ராக்ட் பண்ணுறப்போ 5 பாரோ பண்ணிங்கன்னா இங்கே 10 ஆகிடும். ஸோ 10 - 5 5ன்னு கிடைக்கும். அண்ட் இந்த இடத்துல 0வாக சேஞ்ச் ஆகும். அண்ட் 10 - 6னா 4. ஸோ 45. அதை தான் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். 5 × 3 + ரிமைண்டர் 45. ஸோ எகெயின் அந்த 45 இருக்கு இல்லைங்களா, 45 அண்ட் 55 டிவிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 55க்குள்ளே எத்தனை டைம் 45s இருக்குங்க, ஒரு டைம் 45 இருக்கும் அண்ட் பேலன்ஸ் 10 இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கணும், நம்ம இந்த 45யும் 10யும் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ 45 is equal to 45 10ஆல் டிவைட் பண்ணுறப்போ 4 டைம்ஸ் 40 வந்துருங்களா, பேலன்ஸ் என்ன இருக்குங்க 5. அண்ட் நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணிக்கணும், இந்த 10ஐயும் 5ஐயும் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 10க்குள்ளே எத்தனை டைம் 5 இருக்குங்க, 2 டைம்ஸ். ஸோ அப்போ எதால் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு 0 கிடச்சிருக்குங்க, 5ஆல் டிவைட் பண்ணுறப்போ 0 கிடச்சிருக்கு. ஸோ HCF ஆஃப் 210 அண்ட் 55 என்ன அப்படின்னா 5ன்னு கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி 3 நம்பர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ்க்கு நீங்கள் கண்டுபிடிங்க, வந்த HCF-ஐ தேர்ட் நம்பரோட டிவிஷன் யூஸ் பண்ணி எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறப்ப 0 கிடைக்குதோ அதுதான் அதனோட HCFன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது 2 மார்க்ஸும் 5 மார்க்ஸுக்கும் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹிண்ட்டுங்க,
when a positive integer is divided by 2 the remainder is either 0 or 1. எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி 100 200 எங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அதை 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப கண்டிப்பாக அதனோட ரிமைண்டர் என்ன தாங்க கிடைக்கும் 0வாவோ இல்லை 1ஆவோ மட்டும்தாங்க கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா the any positive integers will of the form 2k plus 1 ஃபார் சம் இன்டீஜர் கேன்னு சொல்கிறோம். அதாவது எந்த ஒரு நம்பருமே நமக்கு எப்படி இருக்கும் 2ஓட மல்டிப்பிளாவோ இல்லை 2ஓட மல்டிப்பிளோட 1 ஆட் ஆகியோ இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனோட கான்செப்ட்டுங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நான் ஒரு 2 நம்பரையுமே கொடுத்துருக்கேன். ஸோ பாசிட்டிவ் இன்டீஜரை நான் 10ன்னு எடுத்துக்கிறேன். அந்த பாசிட்டிவ் இன்டீஜர் பாருங்கள் 10 டிவைடட் பை 2 2ஆல் நான் டிவைட் பண்ணுறப்போ 5 2s are 10. ஸோ ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்குங்க எனக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்குங்க 0. அது எப்படி இருக்குது பாருங்கள் 2k. அதான் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட ஃபார்ம் 2k. ஸோ 2k is equal to 2 into 5 அப்படி சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ அடுத்த நம்பரே நான் எடுத்திருக்கேன் 11. ஸோ 11 by 2 போடுறப்ப என்ன வரும்னு பாருங்கள் 2 5s are 10 பேலன்ஸ் 1 இல்லைங்களா? ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன ரிமைண்டர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த 11ங்கிற நம்பரை என்ன ஃபார்மேட்டில் நான் எழுதலாங்க 2k plus 1ன்னு எழுதலாம் இல்லைங்களா? அதாவது 2 into 5 plus 1ன்னு எழுதலாம். அப்போ நீங்கள் எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை எடுத்துக்கிட்டாலுமே அது கண்டிப்பாக எப்படி இருக்குங்க 2k and 2k plus 1. அதாவது எல்லா ஈவன் நம்பருமே நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குங்க 2kங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் ஆட் நம்பர் எல்லாமே 2k plus 1ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஜென்ரல் ஃபார்மாக கொஷின்ஸ் கொடுப்பாங்க பாருங்கள். எல்லா ஆட் நம்பருமே 4ஆல் டிவிசிபிள் ஆகிறப்போ அதனோட ரிமைண்டர் 0 or 1 இந்த மாதிரி ஜென்ரல் கேசஸாக கொடுக்குறப்போ நம்ம ஈவன் நம்பர் என்ன ஆட் நம்பருக்கு 2k and 2k plus 1 தான் நம்ம யூஸ் பண்ணி சம்மை சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சம்ஸுக்கு நீங்கள் இந்த ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பரோட ஜென்ரல் ஃபார்மை யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஏன்னா நம்ம ஜென்ரலாக 1 2 3ன்னு சொல்லக்கூடாது. ஜென்ரல் கேசஸாக தான் அதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த ரெண்டுமே யூஸ் ஆகுது. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 1230 and 1926 living remainder 12 in each case. இந்த கொஷின் ஆகஸ்ட் 2022ல கேட்டிருக்காங்கங்க. ஸோ இதனோட இது பாருங்கள் கொஞ்சம் ஜிசிடி தான் கேட்குறாங்க பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்கங்க. லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னாவே ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பர்னாவே அது எதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுதுங்க ஜிசிடி தான். ஆனால் அப்படியே அவங்க ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலை. கொஷினில் பாருங்கள் லிவிங் த ரிமைண்டர் 12 in each case. ஒவ்வொன்றிலையும் என்ன கிடைக்குதுங்களாங்க ரிமைண்டர் 12 கிடைக்குது. தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ நம்பர் இருக்குது நமக்கு 12ங்கிறது எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ அந்த 12 எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா எக்ஸாக்டாக டிவைட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பர் 1230 அண்ட் 1926லேருந்து அந்த 12 ஃபஸ்ட்டு நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். ஏன்னா அது எக்ஸஸாக இருக்குது. அது எக்ஸஸாக இருக்கிறதுனால நமக்கு எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. அப்போ எக்ஸஸாக இருக்கிறத நம்ம தூக்கிட்டோம்னாவே நமக்கு எக்ஸாக்டாக டிவைட் ஆகிடும் இல்லையா? அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 12ங்கிறத நம்ம என்ன பண்ணிடுறோம்ப்பா சப்ராக்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1926 12ஆல் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் 1914ங்கிறது கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டுக்குமே நம்ம ஆல்ரெடி போட்ட டிவிஷன் அல்காரிதம் இருக்கு இல்லைங்களா? அதை யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கான HCF கிடைச்சிரும். அதாவது லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம இங்கே இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போ அது வந்து 0வாக மாறி இருக்கு அப்படின்னா 174ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குங்க ரிமைண்டர் 0ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ HCF ஆஃப் 1218 அண்ட் 1914க்கு என்ன ஆன்சர்னா 174. அதனோட லார்ஜஸ்ட் நம்பர் அவங்க கேட்குற இந்த கொஷின் என்னது HCFன்னு கேட்காம லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ த லார்ஜஸ்ட் நம்பர் என்ன இருக்குக்கண்ணா 174 அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படிங்கிறது என்னன்னா எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி ரிட்டன் யூனிக்கலி ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பவர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். எந்த ஒரு நம்பரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி 1 தவிர ரிமைனிங் இருக்கிற எல்லா நம்பருமே நம்ம எப்படி எழுத முடியுங்க ப்ரைம் நம்பரோட மல்டிபிளாக எழுத முடியும். அது ப்ரைம் நம்பராக இருந்தாலும் சரி காம்போசிட் இங்கே காம்போசிட் நம்பர் சொல்லியிருக்கோம். ப்ரைம் நம்பராக இருந்தாலுமே யூனிக் வேல தான் நம்மளால் எழுத முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்கோம் பாருங்கள் 360. இந்த 360-ஐ ப்ரைம் ஃபேக்டரோட மல்டிபிகேஷனாக நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ 360 is equal to 2 into 2 into 2 into 3 into 3 into 5 அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் 2 power 3 and 3 power 2 into 5 power 1 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ நம்ம ப்ரைம் நம்பராக எழுதுகிறப்ப யூனிக் வேலை கிடைக்கும். சப்போஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்க மேம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 24 எடுத்துக்கிறேன் நான் 6 4s are 24 சொல்லலாம்
12 2s are 24 சொல்லலாம். இங்கே என்ன சொல்லியிருக்கோம், ப்ரைம் நம்பரோட மல்டிபிகேஷன். நம்ம காம்போசிட்டோட மல்டிபிகேஷனாக ரைட் பண்ணுறப்போ நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் ரைட் பண்ண முடியும். பட் ப்ரைம் நம்பரோட மல்டிப்பிளில் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு யூனிட் வேல மட்டும்தான் ரைட் பண்ண முடியும். ஸோ அதுதாங்க உங்களுக்கான ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். அதை நம்ம ப்ராப்பராக டிவைட் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ஒரு சம் 2 மார்க். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்லேயும் இருக்குது, எக்ஸசைஸ்லேயும் இருக்குது. இந்த 2 கொஷினுமே நிறைய வருஷம் நமக்கு பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், a and b are 2 positive integers such that a power b into b power a is equal to 800. Find a and b அப்படிங்கிறத கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 800 நீங்கள் நம்ம நார்மல் டிவிஷன் போடுவோம் இல்லைங்களா? ஓகேங்களா? ஸோ 2 டேபிளில் 3 டேபிளில் இந்த மாதிரி போட்டு டிவைட் பண்ணிங்கன்னா ப்ரைம் நம்பரில் தான் டிவைட் பண்ணணும். அதை டிவைட் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக டிவைட் பண்ணிங்கன்னா அது எப்படி கிடைக்கும்னா 2 into 2 into 2 into 2 into 2 into 5 into 5 கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன ஃபார்மேட்டில் கேட்டிருக்கிறாங்கங்க, a பவர் b and b பவர் ஏங்கிற ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும் பாருங்கள், 2 பாருங்கள் 1 2 3 4 5 டைம்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ 2 பவர் 5 and 5 பவர் 2. ஸோ இப்போ கொஷினில் a பவர் b இன்ட்டு b பவர் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் ஏவாக இருக்கலாம் ஆர் இதுவும் ஏவாக இருக்கலாம். ஸோ அதனால் இந்த கொஷினுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் எழுதுகிறப்ப நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா a is equal to 2, a 2ஆக இருந்ததுன்னா b என்னவாக இருக்குங்க, 5ஆக இருக்கும். சப்போஸ் ஏவோட வேல்யூ 5ஆக இருக்குன்னா பியோட வேல்யூ என்னவாக இருக்குங்க, நமக்கு 2ஆக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எழுதுகிறப்போ இதை கேர்ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம a b எப்படியும் இருக்கலாம். a வந்து 2ஆக இருக்குன்னா b 5ஆகவும் இருக்கலாம். அண்ட் a வந்து 5ஆக இருந்துச்சுன்னா b 2ஆகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிவிஷன் போடுறப்ப கேர்ஃபுல்லாக எழுதுங்க, அந்த பவர் நோட் பண்ணுறப்பையும் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வருஷம் கம்பல்சரி கொஷினாக கேட்டிருந்தாங்கங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு நோட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஏடிஎம் கார்டு தான், ஜஸ்ட்டு நீங்கள் வெரிஃபை இல்லை டூ யூ நோ அந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்கிறது தான். ஒரு பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2023 கம்பல்சரி 2 மார்க்காக கேட்டிருந்தாங்கங்க. சரிங்களா? ஜஸ்ட் இப்போ நம்ம அந்த சம் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். பட் நம்பர் மட்டும் உனக்கு கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது. அதுக்கான பவர்ஸும் அவங்க கொடுத்துட்டாங்க, p பவர் 2 அண்ட் q பவர் 1, r பவர் 4, s பவர் 3. ஸோ இதனோட எஸ் அந்த PQRSோட வேல்யூ கண்டுபிடிங்க. இதுதான் இந்த கார்டோட பின் நம்பர் அப்படின்னு வந்து ஒரு கொஷின் இருக்குது. அதை தான் எடுத்து உங்களுக்கு கம்பல்சரியாக கேட்டிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் இயர் கம்பல்சரியும் பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு எதுலேருந்து தான் கேட்டிருந்தாங்கங்க, சீக்வன்ஸில் இருந்து, அதாவது இந்த யூனிட்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் 24லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கம்பல்சரியில் அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்ரஸ் செக் அந்த டூ யூ நோ இருக்கு இல்லைங்களா, அந்த பிளேஸில் நோட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு சம்மு தான் கேட்டிருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டு 3 இயர்ஸாகவே கம்பல்சரி 2 மார்க் எதில் கேட்டிருக்காங்கங்க, இந்த செகண்ட் யூனிட்டில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை கொஞ்சம் கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு செம்ம ஒர்க் அவுட் பண்ணிங்கனாவே ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப இது எப்படி கிடச்சிருக்குன்னா 3 பவர் 2 இன்ட்டு 7 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 4 இன்ட்டு 2 பவர் 3. ஸோ இதிலேருந்து நமக்கு PQRSோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ அதுதான் நமக்கான பின் நம்பர் 3752. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாவே ஈஸியாக நம்மளால் க்ரியேட்டிவ் கொஷினை அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் இந்த எக்ஸசைஸில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் இங்கே கொடுத்துருக்கேங்க. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாடுலர் அரித்மெட்டிக். ஸோ இந்த மாடுலர் அரித்மெட்டிக் அப்படின்னாவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸசைஸை பார்க்கவே அவ்வளோ பயப்படுறீங்க அண்ட் போடவும் யோசிக்கிறீங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சைக்கிளிக்கான விஷயம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளான்ட்டோட லைஃப் சைக்கிளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செடியை ஊன்றோம் அப்படின்னா நார்மலாக சீட்ஸில் இருக்குங்களா, அதுக்கப்புறம் அது முளைச்சி வரும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஒரு செடியாகும் அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு மரமாயிட்டு பூவாகி திரும்ப எகெயின் என்ன ஆகிடும், நமக்கு பழமாய் விதையாகும். அந்த பூ ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எகெயின் சேம் ப்ரொசீஜரை தான் நமக்கு ஃபாலோ ஆக போகுது. அதே மாதிரி தான் நமக்கு இந்த கிளாக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 1 o'clock 2 o'clock 3 o'clock 4 5 6 7 8 9 10 11 12 அந்த 12 ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே விஷயம் தான் ரிப்பீட்டடாக வரப்போகுது. அதை தான் நம்ம மாடுலர் அரித்மெட்டிக்னு சொல்கிறோம் பாருங்கள். ஸோ இப்போ ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம் 12 அண்ட் ஆஃப்டர் 12 நமக்கு என்ன ஆகுதுங்க, we use 1 instead of 13 வேணும் அப்படின்னா அதை நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், 13க்கு இன்ஸ்டடாக 1 யூஸ் பண்ணிக்கிறோம் அண்ட் 14க்கு இன்ஸ்டடாக என்ன யூஸ் பண்ணிக்கிறோங்க, 2 யூஸ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி தான் நமக்கு 24 hours, நம்ம 1 டேக்கு 24 hours இருக்கு இல்லைங்களா, அந்த 24 ஹவர்ஸுமே நமக்கு எப்படி 13க்கு இன்ஸ்டடாக 1 14க்கு இன்ஸ்டடாக 2 அதே மாதிரி தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மாடுலர் அரித்மெட்டிக்னு சொல்கிறோம். அதாவது திஸ் டைப் ஆஃப் வார்பிங் அரவுண்ட் ஆஃப்டர் ஈட்டிங் சம் வேல்யூ இஸ் கால்டு த
மாடுலர் arithmetic. இங்கே 12ங்கிற நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு 12க்கு அப்புறம் திரும்ப எகெயின் அதே சர்க்குலேஷன் தான் நமக்கு வரப்போகுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாடுலர் arithmeticனு சொல்கிறோம். அப்போ நம்ம சம்முக்கு இங்கே எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு நம்பரை ஒரு மாடுலர் நம்பர் ஒன்று எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு மற்ற ரிமைனிங் எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணாலும் நமக்கு என்ன ரிமைண்டர்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்கிற நம்பர்ஸ் தான் கிடைக்க போகுது. அதை தாண்டி வேறு எந்த நம்பருமே அதனோட ரிமைண்டர்ஸாக கிடைக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 14 அப்படிங்கிற நம்பர் நான் எடுத்துக்கிட்டேன். அதை நான் எதால் டிவைட் பண்ணுறேங்க, 2ங்கிற நம்பரால் நான் டிவைட் பண்ணுறேன். இங்கே எடுத்துக்கிற நம்பர் நான் எனக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக எனக்கு என்ன ரிமைண்டர் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னா 0வும் 1ம் மட்டும்தான் எனக்கு ரிமைண்டராக கிடைக்கும். அதை தாண்டி வேறு எந்த நம்பருமே ரிமைண்டராக கிடைக்காது. அதை தான் நம்ம இங்கேயுமே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிளாக் வைஸும் நம்ம பார்த்துருக்கோம், சைக்கிள் நார்மலாக அந்த பிளான்ட்டோட சைக்கிளும் பார்க்குறோம். இதை தான் நம்ம சம்முக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி அதனோட ஃபர்ஸ்ட் மாடுலர் arithmeticோட கான்கரன்ஸ் மாடுலோ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், 2 integers a and b are concurrence modulo n if they differ by an integer multiple of n that a minus b is equal to kn for some integer k. அதாவது என்னென்னா, நான் a and b மாடுலர் கான்கரன்ஸ் மாடுலோ என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அதாவது இந்த ஏவையும் பியையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா என்னோட மல்டிபிளுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதாங்க இந்த மாடுலர் arithmetic. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதை இன்னும் அதர் வேலை எப்படி எழுதலாம்னா a கான்கரன்ஸ் b mod n அப்படின்னு ரைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதாவது இது எப்படி எழுதிக்கலாம், a மைனஸ் பிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க, மல்டிபிள் ஆஃப் n, அதாவது என்னோட மல்டிப்பிளில் இருக்குது அப்படிங்கிறதா. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ 61 கான்குருவன்ட் டு 5 மோட் 7 இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், இங்கே இருக்க ஏவை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், மல்டிபிள் ஆஃப் என்னுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ சேம் வே தான் இந்த 5 எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ராக்ட் பண்ணுங்கள். 61ல் 5ஐ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குங்க, 56. கண்டிப்பாக அந்த 56 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 7ஓட மல்டிபிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கான்கரன்ஸ் மாடுலோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் உனக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த மாடல் சம் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா? ஸோ a மைனஸ் பி எதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க, மல்டிபிள் ஆஃப் n. அது இன்னும் வேறு என்ன மாடலில் சொல்லலாம்னா a மைனஸ் பி இஸ் டிவிசிபிள் பை என்னன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கிளியராக தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாங்க. Find the least positive value of n such that 67 plus x concurrence 1 mod b mod 4. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோங்க, a minus b is a multiple of n ன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ சேம் வே தான் இந்த இடத்துல இருக்கிற 1 எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ராக்ட் பண்ணுங்கள். 67 plus x மைனஸ் ப்ளஸ் 1 இந்த சைடு வரப்போ என்ன ஆகுங்க, மைனஸ் 1 ஈக்குவல் டு 4n. அதாவது 4ங்கிறது எப்படி இருக்கும், இந்த பிளேஸில் எப்படி இருக்குங்க, 4ஓட மல்டிப்பிளில் இருக்கும். என்னங்கிறது 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஃபார் இன்டீஜராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல 67 மைனஸ் 1ங்கிறது 66 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4n, அதாவது 4ஓட மல்டிப்பிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது. அப்போ 66ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணுறப்ப லீஸ்ட் நம்பர், ஓகேங்களா, ஆட் பண்ணுறப்ப நமக்கு அது 4ஓட மல்டிபிளாக வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். நார்மலாக நமக்கு 66 வந்து 4ஆல் டிவைட் ஆகுது, ஆனால் 64 4ஆல் டிவைட் ஆகும். அதுக்கு அடுத்த நம்பர் என்னதாங்க, 68 வந்து 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ நமக்கு 68னா எக்ஸுக்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணணுங்க, 2ங்கிறத ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு 2 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது 68ஆக மாறும் இல்லைங்களா? அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன லீஸ்ட் நம்பர் கொடுத்தா அது வந்து 4ஓட மல்டிபிளாக மாறும் அப்படின்னா 2ங்கிறது தான். அப்போ இது மட்டும்தான் மாறுமா மேம்? இல்லை, நமக்கு 2க்கு அடுத்தது இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம 6ன்னு போட்டாலுமே பாருங்கள் 66 ப்ளஸ் 6ன்னு போடுறப்ப 72, இந்த 72மே 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் 10 போட்டாலுமே டிவைட் ஆகும். அப்போ நமக்கு எக்ஸுக்கு வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2, 6, 10 எக்ஸட்ரா போயிட்டே தாங்க இருக்கும். அதில் அவங்க லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்னு கொஷின் கேட்டதுனால தான் நம்ம என்ன எடுத்துருக்கோங்க, 2ங்கிறத எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதே கொஷின் அவங்க எப்படியும் கேட்கலாம்னா வெறும் சால்வ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ எக்ஸுக்கு நீங்கள் என்ன தான் ஆன்சர் எழுதணும்னா 2, 6, 10 அப்படிங்கிறத ஆன்சராக எடுத்துக்கணும். ஏன்னா லீஸ்ட் வேல்யூங்கிறதுனால மட்டும்தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், 2 எடுத்திருக்கோம். ஸோ இதுலேயே வேறு என்னென்ன மாடல் கொஷின்ஸ் இருக்குன்னா, இப்போ இந்த இடத்துல அன்னோன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு பதில் இங்கே அன்னோன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ஒரு 1 or 2 டைம்ஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே இந்த எக்ஸசைஸை நீங்கள் கிளியராக போட்டுடலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ். The sequence of the real number is an arrangement or
லிஸ்ட் ஆஃப் எ ரியல் நம்பர் இன் த ஸ்பெசிஃபிக் ஆர்டர். ஒரு சீக்வன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் நம்ம நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னாவே அது ஆட் ஆகிருக்கலாம், சப்ராக்ட் ஆகிருக்கலாம், மல்டிப்ளை ஆகிருக்கலாம், டிவைட் ஆகிருக்கலாம், இல்லை வந்து ஒரு க்யூப் நம்பராக இருக்கலாம், ஸ்கொயர் நம்பராக இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் இருக்குது அப்படின்னாவே அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சீக்வன்ஸ்னு சொல்கிறோம். அந்த சீக்வன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது, ஃபைனைட் சீக்வன்ஸ் அண்ட் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். ஃபைனைட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது அதில் இருக்கிற அதனோட டேர்ம்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அதுவே இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு எங்கே எண்டாக இருக்குன்னு இல்லாமல் எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கிறதா நம்ம இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாங்க. இப்போ நமக்கு இதனோட ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க. an இஸ் ஈக்குவல் டு 2 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. n இஸ் ஈவனாக இருக்கிறப்ப நீங்கள் ஜென்ரல் டேர்மை வந்து என்னவா எடுத்துக்கோங்க, n² - 1 டிவைடட் பை n + 1 எடுத்துக்கோங்க. அடுத்து n இஸ் ஆடாக இருக்கிறப்போ n² டிவைடட் பை 2n + 1 எடுத்துக்கோங்க அப்படின்றது அவங்களோட கொஷினாக இருக்குது. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது பாருங்கள், 2 விஷயம் கேட்டிருக்காங்க, A8 அண்ட் A15. இதில் 8ங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் இல்லைங்களா? 8ங்கிறது ஈவன் ஆடா? ஸோ ஈவன். அதனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஜென்ரல் டேர்மை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே n² - 1 டிவைடட் பை n + 1ங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 8² - 1 டிவைடட் பை 8 + 1. ஸோ இதை சால்வ் பண்ணுறப்போ 63 டிவைடட் பை 11 கிடைக்குதுங்க. அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா A15. ஸோ A15ங்கிறப்போ என்னோட வேல்யூ பாருங்கள் 15. 15ங்கிறது ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பருக்கான ஜென்ரல் டேர்மை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 15² டிவைடட் பை 30 + 1, அதாவது 2 into 15 30 கிடைச்சிடும் +1 31. ஓகேங்களா? ஸோ இப்போ இதனோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா 225 டிவைடட் பை 31. ஸோ இதில் சிம்பிளாக 2 மார்க்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இதை மட்டும் பார்த்துருக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறத நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ அண்ட் பெஸ்ட் விஷஸ்.